நானா நானி அப்படின்ற முதியோர் குடியிருப்புக்குள்ள போன பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் அங்க கண் கலங்கி நின்ன சம்பவம் பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. அதை தொடர்ந்து அங்க இருக்கிற முதியவர்கள் அவர் ஆறுதல் படுத்தியிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு கோவை கஸ்தூரி நாயக்கன் பாளையம் பகுதியில பிரச்சாரம் மேற்கொண்டு வர பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் அங்க இருக்கிற நானா நானி அப்படின்ற ஒரு முதியோர் தங்கி இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ள போயிருக்காங்க. அங்க போன உடனே அவங்கள பார்த்து நல்லா பேசியிருக்காங்க. அப்ப அண்ணாமலை அவர்கள் தன்னையும் மீறி கண் கலங்கி இருக்காங்க. அதை தொடர்ந்து அங்க இருக்கிற முதியவர்கள் அவர் ஆறுதல் படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷத்தை எழுப்பியிருக்காங்களாமா. இதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு மாலை அணிவிச்சு பூரண கும்ப மரியாதையும் சிறப்பா வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்க இருக்கிற முதியவர்கள் கிட்ட பேசின அண்ணாமலை அவர்கள், நான் இங்க வாக்கு சேகரிக்கிறதுக்கு எல்லாம் வரல, உங்ககிட்ட பேசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற முதியவர்கள் கிட்ட சாஷ்டாங்கமா கால்ல விழுந்து வணங்கி இருக்காங்க. இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து அங்க இருக்கிற முதியவர்களும் அவருடைய தலையில கை வைத்து எங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி மலர் தூவி இருக்காங்க. இந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அங்க இருக்கிற 100க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கிடையே பெரும் நெகிழ்ச்சியான தருணமா ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. பழனி முருகன் கோவில் உண்டியலில் கட்டுக்கட்டாய் கொட்டிய துட்டு. ரொக்கம் மட்டுமே இத்தனை கோடியான மலைக்க வைக்கும் எண்ணிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. பிரசித்தி பெற்ற இந்த கோவிலுக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் வருகை தராங்க. மனமுருகி இறைவனை வேண்டி தங்களால முடிஞ்ச காணிக்கைய கோவில் உண்டியல்ல போடுறாங்க. அப்படி பணமாவும் காசாவும் தங்கமாவும் வெள்ளியாவும் வெளிநாட்டு கரன்சிகளாகவும் போடப்பட்ட காணிக்கை எண்ணப்பட்டிருக்கு. இந்த முறை உண்டியல் காணிக்கையை எண்றதுக்கு 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகளும் கோவில் பணியாளர்களும் பங்கேற்று இருக்காங்க. மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்துல உண்டியல் திறக்கப்பட்டு கடந்த 2 நாட்களா செலுத்தப்பட்ட காணிக்கை எண்ணப்பட்டிருக்கு. இதுல ரொக்கம் மட்டுமே 5,31,34,887 ரூபாயும், தங்கம் 1196 கிராமும், வெள்ளி 21,783 கிராமும் முருகனுக்கு காணிக்கையா செலுத்தப்பட்டதா சொல்லப்படுது.